Good morning students. Today we have to see about lesson 1 law of motions oda page number 14 la solve the given problems irukum. Ipo first sum paakalam. In the first sum la main ah nam idla enna formula use pandrom appadina Newton second law. நம்ம தியரி பார்ட்லயே நம்ம நியூட்டன் செகண்ட் லா வந்து படிச்சிருக்கோம். அதோட ஃபார்முலா தெரியுமா? ஃபார்முலா F m into acceleration. ஓகேவா? இதோட யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட யூனிட் என்ன? n. சரியா? இப்போ क्वेश्चंस குள்ள போலாம். Two bodies have the mass. ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ ரெண்டு பேர் people. நீங்க எல்லாரும் people. P ன்னு டினோட் பண்ணிருக்கேன். இப்போ என்ன வந்து நான் m ன்னு டினோட் பண்ணிருக்கேன். சரியா? ரெண்டு பேர் இருக்கும். ரெண்டு பேரோட மாஸ் எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க, ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ஏன்னா நீங்க வேற நான் வேற இல்ல. So 3:4. அப்போ P அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு மாஸ் m1 = 3, m2 = 4. ஓகேவா? The force applied on the bigger mass. இது ரெண்டுத்துல எது பிக்கரா இருக்கு? 4 தான் பிக்கரா இருக்கு. So அந்த 4ல வந்து என்ன பண்றாங்க அப்படினா என்ன வந்து ஒரு ஆள் புஷ் பண்றாங்க. அப்போ நான் இங்க இருக்கேன் அப்படினா புஷ் பண்ணும்போது நான் முன்னால வருவேன். So என்னோட velocity சேஞ்ச் ஆகும். அத தான் acceleration கொடுத்திருக்காங்க. அதுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12. அப்போ A2 = 12 meter per second minus 2. Next என்ன கேட்டிருக்காங்க? What could be the acceleration of other body if the same force act on it? என்ன யார் உங்க புஷ் பண்ணாங்களோ அவங்க உங்களை புஷ் பண்ணா உங்களோட acceleration எவ்வளவா இருக்கும்? சோ நம்ம அத தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாக்குள்ள இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ நமக்கு m1 and m2 இருக்கா? சோ அதனால f1 and f2 ஆ பிரிச்சுக்கலாம். f1 = m1 into a1. m1 என்னது? 3. நம்ம a1 தான் கண்டுபிடிக்கணும். சோ a1 அப்படியே வெச்சுக்கலாம். யூனிட் என்னது? நியூட்டன். f1 வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? f2 ல போடணும். f2 = m2 into a2. m2 ஓட வேல்யூ என்ன? 4 into acceleration 12. 4 into 2 48. இப்போ f2 ஓட வேல்யூ 48 அப்படினு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணனும்? நமக்கு f1 ஓட வேல்யூ தெரியும், f2 ஓட வேல்யூ தெரியும். இப்போ என்ன யார் புஷ் பண்ணாங்களோ அவங்க தான் உங்களை புஷ் பண்ண போறாங்க. அப்போ ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் தானே. அப்போ f1 = f2. இப்போ ரெண்டு வேல்யூமே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். f1 ல இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 3 into a1. f2 என்னது? 48. சோ இந்த 3 மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இந்த சைடு போனா டிவைட்ல மாறிடும். சோ என்ன ஆகும்? a1 = 48/3. 3 டேபிள்ஸ்ல 1 டைம்ஸ் பேலன்ஸ் 1 இருக்கும் 6 டைம்ஸ். சோ acceleration 160. இங்க நமக்கு ஆல்ரெடி யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ மீட்டர் per second minus 2. நமக்கு acceleration வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்ல என்ன கண்டுபிடிக்கணும்? calculate the change in linear momentum of ball. இப்போ இதோட ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இருக்கறனால நம்ம இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்ப லீனியர் மொமெண்டம்னா p ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ pf minus pi இனிஷியல் அண்ட் ஃபைனல். ஓகேவா? இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன அப்படினா p into m into b. ஓகேவா? இப்போ இந்த pf ஓட ஃபார்முலா என்ன? pf = m into b, pi = m into u. u ஆ இருந்தது எனக்கு b ஆ மாறிச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இல்ல என்ன கொடுத்திருக்காங்க? பால். ஒரு பால் எடுக்கிறோம். சரியா? அந்த பாலோட மாஸ் எவ்வளவு அப்படினா 1 kg ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த பாலோட மாஸ் எவ்வளவு? m = 1 kg. and இதோட ஸ்பீட், இப்போ ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன? இப்போ நம்ம ஸ்பீடுன்னு ரெப்ரசன்ட் பண்றத இப்போ ஸ்பீடுன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இங்க நிக்கிறேன். என்னோட வீடு வந்து இவ்ளோ வரைக்கும் போகும். சரியா? நான் இங்க வரைக்கும் போகும். இங்க வரைக்கும் ரீச் ஆகும். இத வந்து நான் 10 கிலோமீட்டர்ஸ்க்கு போறேன், 1 ஹார்ல போறேன் அப்படின்னு சொல்றது ஸ்பீடுன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப வெலாசிட்டினா என்ன? இப்போ v வந்து இதுதான். இப்போ நான் இங்க நிக்கிறேன். இங்க வீட்டுக்கு வந்து நான் ரீச் ஆகும். சரியா? 10/1 ஹார்ல நான் ரீச் ஆகுறேன். பட் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நான் மூவ் ஆகுறேன். டைரக்ஷனை மென்ஷன் பண்றது நம்ம வெலாசிட்டி நம்ம சொல்றோம்.
ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? பவுன்ஸ் ஆஃப்டர் த பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் சொல்யூஷன். அந்த பால் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கீழே போடுறேன். கீழே போடும்போது அது கீழே பவுன்ஸ் ஆகி எனக்கு மேலே வருமா? ஸோ இந்த பால் நான் கீழே தள்ளும்போது கீழே போய் ஃப்ளோர்ல போய் பவுன்ஸ் ஆகி எனக்கு மேலே வருது. அப்போ அங்கே போகும்போது போறது நம்ம என்ன சொல்லலாம்? இனிஷியல் நம்ம சொல்லலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிறதுல அது நம்ம ஃபைனல்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அங்கே 10 கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீட் எவ்வளவா இருக்கு? 10 இருக்கு. அப்போ இங்கே 10 போகிறது 10 இருக்கணும், வரதும் 10 தானே இருக்கணும். அப்போ இங்கே என்னது? 10 தான். அப்போ போகும்போது பிளஸ்ஸாக இருக்கும், வரும்போது மைனஸாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாமா? LP = PF by PI. சரியா? இப்போ PI-யோடது கண்டுபிடிச்சலாம். M into U. மாஸ் எவ்வளோ? 1 டினோட் பண்ணிப்போம். U என்ன? 10. அப்போ 10 வந்துச்சு. நெக்ஸ்ட் PF. PF M into V. 1 minus 10. அப்போ நமக்கு என்ன வரும்? -10 வரும். சரியா? இப்போ நமக்கு PI-யும் ஃபைனலும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். F by PI. இப்போ நமக்கு என்ன வரும்? இப்போ இந்த இடத்துல நமக்கு PF என்னவா இருக்கு? -10 இருக்கு. இங்க நமக்கு ஆல்ரெடி மைனஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம அந்த மைனஸை அப்படியே போட்டுரும். இங்க 10. அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் எவ்வளோ? பிளஸ் வரும். அப்போ கிரேட்டர் சிம்பிள் போடுவோமா? இங்க 10ம் எனக்கு மைனஸாக தான் இருக்கு, இந்த 10ம் மைனஸாக தான் இருக்கு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு மைனஸ் சிம்பிள் எடுத்துக்கலாம். அப்போ -20 பிளஸ் பண்றோம், கிரேட்டர் சிம்பிள் வேல்யூவை போட்டுறோம். இப்போ நமக்கு லீனியர் மொமெண்டம் ஆஃப் கிடைச்சிருச்சா? வேல்யூ -20. இதோட யூனிட் நம்ம எழுதுவோம் அப்படின்னா kg m/s. இப்போ நம்ம fourth sum பார்க்கலாம். இந்த fourth sumோட ஃபார்முலா என்னன்னா g = G M by r square m/s square. ஓகேவா? இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பிளானட் இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டு பிளானட் இருக்கு. அந்த ரெண்டு பிளானட்டோட மாஸ் எவ்வளவு அப்படின்னா இதை m1 வச்சுக்கலாம், இதை m2 எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ரேஷியோல கொடுக்கும்போது இப்போ மாஸ் m1க்கு வந்து 2, m2க்கு வந்துட்டு 3. சரியா? நெக்ஸ்ட் வந்து ரேடியேட்டி. இப்போ நான் இந்த டஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா இதோட லென்த் என்னால் ஈஸியா மெஷர் பண்ண முடியும். பட் நான் ஒரு சர்க்கிள் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த சர்க்கிள் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? இங்க இருந்து இங்க வரைக்கும் மெஷர் பண்ணுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? டயாமீட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க மெஷர் பண்றதை நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இந்த ரேடியேட்டியோட வேல்யூ எவ்வளோனா ரேஷியோல r1 = 4, r2 = 7. ஸோ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நமக்கு எப்பயும் போல m1 and m2 இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலால g1 and g2 பிரிச்சிடலாம். அப்போ g1 = g m1 by r1 square. அப்போ g2 = g m2 by r2 square. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோனா என்ன? ரேஷியோ அப்படிங்கிறது இது வந்துட்டு டிவைட் தான். சரியா? அப்போ நம்ம இந்த g1 by g2 டிவைட் பண்ணலாம். g1 by g2 அப்போ என்ன வரும்? இந்த வேல்யூ g1 வந்துட்டு g m1 by r1 square by g m2 by r2 square. ஏன் நம்ம டைரக்டா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணல அப்படின்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போனா சம் ரொம்ப பெருசாயிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற வேல்யூவை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த இருக்கிற கீழே இருக்கிற டேர்மா அந்த சைடு மேலே கொண்டு போனோம் அப்படின்னா இது வந்து r2 அப்படிங்கிறது மேலே வரும், gm1 வந்து கீழே வரும். இது நம்ம மேக்ஸ்லயே படிச்சிருக்கோம்ல, gm1 by r1 square into r2 square by gm2. g கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மாஸ்ல ஒரு சைடு ரேடியேட்டில ஒரு சைடு வச்சுக்கலாமா? சோ m1 by m2 into r2 square by r1 square. இப்போ அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். மாஸ் m1 ஓட வேல்யூ என்ன? 2 by 3 into r2 square ஓட வேல்யூ என்ன? 7 square by r1 ஓட வேல்யூ 4 square. அப்ப நமக்கு
4 ஸ்கொயர் பண்ணா 16. இப்போ நம்ம வந்து எப்படி கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிள்ஸ்ல 1 டைம். இப்போ நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ 149 into 49 by 3 into 8 எவ்வளோ? 24. இதை நம்ம ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ 49 ரேஷியோ 24. நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு.